கத்துறீங்கிற ஒரு கண்டமேனி கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்காரு. ரைட், அக்ரஸ் பண்றதுக்காக அவங்க பண்ற மாதிரி சொல்லி காட்டுறீங்க. அதுக்கப்புறமாச்சு விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். போய் நீங்க பெரிய விஷயத்தெல்லாம் பேசுவீங்கன்னு பார்த்தா முக்கியமான 2 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்விங்க வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டீங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரையும் பாயிண்ட் பண்ணி பேசிட்டீங்க. அந்த என்ன சொல்றதுன்னா தகுதி தராதரத்தை பத்தி பேசிட்டீங்க. பார்வை மட்டும் ஏன் ஓர வஞ்சனை பாக்குறீங்கன்னு தெரியல. ஆல்ரெடி ஓர வஞ்சனை பாக்குறீங்க. உங்களின் செல்ல பிள்ளை எஃப்ஜேன்னு சொன்னதுக்கு எஃப்ஜே நிக்க வச்சு கிளி கிழிச்சு போறப்ப வர எஃப்ஜே நிக்க வச்சு இது மாதிரி நான் அத்தடி பேசினா கூட்டு நீங்க உட்கார வச்சிருவேங்கிற மாதிரி இன்டைரக்டா பேசி எல்லாரையும் பாயிண்ட் பண்ணி சூப்பர், ஓகே, ஆசம், மாஸ் பண்ணிட்டீங்க விஜய் சேதுபதி அவர்களே. ஆனால் விஜய் பாரு பண்ணது பெரிய ஒரு கிரைம்னே சொல்லலாம். அப்ப ஒரு பையனோட பத்தி ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சு அவங்க உமன் கடை தூக்குனா அது வந்து பிரச்சனை கிடையாது, அது வந்து ஈஸியா கடந்துரு. பட் அதை ஒரு பையன் பண்ணானா அது பெருசா ஒரு பெரிய சம்பவமா எடுத்து போட்டு கிழிப்பீங்க. நிறைய பேர் வந்து கான வினத்தை கலைச்சிட்டு இருக்காங்க. கான வினத்தையும் வந்து நம்ம ரம்யா கூட வந்து ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி அதை பாயிண்ட் பண்ணி போட்டுருக்கீங்களே, இது எத்தனை பேர் பாயிண்ட் பண்ணி போட்டீங்க? நம்ம வினோத்தோட அந்த வீடியோஸ் பண்றதுக்கான பின் விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாருவோட விஷயத்த மறைக்கதான். இது எல்லாம் பாருவோட டீம் பாக்குற வேலை தான். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்காரு நம்ம கமருதீன். மைக்கு இல்லாம சைகையில பேசியிருக்காரு. இதுக்கெல்லாம் வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பலாம். அதை பத்தியுமே பெருசா பேசப்பட்டதா தெரியுமா? 2 விஷயங்கள் பண்ணிருக்காங்க. பாரு காமு இவங்க 2 பேருமே வந்து நிக்க வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்களா இந்த விஷயத்த பத்தி அப்படிங்கிறப்ப கிடையாதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இதனாலேயே எனக்கு விஜய் சேதுபதி ஹோஸ்ட் சுத்தமா எனக்கு பிடிக்கல. இந்த இடத்துல மட்டும் ஆண்டவர் இருந்திருந்தா பாருவோட செயலுக்கு கிழிச்சிருப்பாரு, காமோட செயலுக்கு வீட்டுக்கே அமைச்சிருப்பாரு. உங்க கருத்து என்ன சொல்ல மக்களே?